இங்க தொடங்குனாரு. ஸோ அமீர் சுல்தான் சாரோட டிஎக்ஸ்என் பயணம் அப்படிங்கிறது தொடங்கின ஒரு இடம், இப்ப இருந்துட்டு இருக்கிறது இன்னொரு இடம். அப்ப சரி, ஏன் தொடங்கின இடத்துலயே அவர் இருக்கல? ஏன் அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறினாரு? அதே மாதிரி இன்னைக்கு அவருக்கு தொடங்கப்பட்ட இடத்துல இருந்து பலன்கள் கிடைக்குதா? இல்ல அவரு இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து இந்த வியாபாரத்தை தொடர்ந்தாலும் இதுல என்ன இன்னும் அடிஷனல் பெனிஃபிட்டா அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு? இந்த மாதிரி பல வித்தியாசமான ஒரு கேள்விகளுக்கு ஆல்ரெடி இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு விடை தெரியும். ஆனா புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு ஆர்வம், ஒரு ஒரு மண்டைய வந்து குடையிற விஷயம். அது எப்படிங்க அப்படின்னு கேட்கிற விஷயம். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அமீர் சுல்தான் சாரையே இன்வைட் பண்ணி கேட்டுக்கலாம். எஸ், வி வெல்கம் டபுள் டைமண்ட் அமீர் சுல்தான் சார் ஃப்ரம் சென்னை. சார், உங்க ஸ்டோரிய இன்னைக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கா இன்னைக்கு ஷேர் பண்ண வந்திருக்கீங்க. சூப்பரா பண்ணுங்க சார், வாழ்த்துக்கள். நன்றி மேடம். குட் மார்னிங் டிஎக்ஸ்என். அருமையான ஒரு அறிமுக உரையை நிகழ்த்திய பரிவளம் கண்ணன் மேடத்துக்கு வந்து எல்லாம் வல்ல இறைவன் எல்லா விதமான வளங்களையும் கொடுப்பதற்கு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டாபிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது லீடர்ஷிப்னுடைய ட்ரைனிங் தான் ஒண்ணு. அடுத்தது என்னை பத்தி சொல்றதாக இருந்தா 2004 துபாய்க்கு போனேன். துபாய்க்கு போன புதுசுல தமிழை தவிர வேற ஒரு லாங்குவேஜும் எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல தமிழை மட்டுமே வச்சு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இருந்தாலும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல சாதாரண ஒரு ஒர்க் ஷாப்ல ஒரு வேலை, சின்ன வேலை, ஒரு சிறிய சம்பளத்துலதான் வேலைக்கு சேர்ந்தேன். இறைவனுடைய உதவி கொண்டு ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2004 துபாய்க்கு போறேன். 2009 ஜனவரி மாசம் 13ஆம் தேதி போகி அன்னைக்கு டிஎக்ஸ்என் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணும் போதும் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். ஸ்டார்ட் பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய உதவியை கொண்டு டிஎக்ஸ்என்ல போனதனுடைய விளைவாக வேற வழி இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ஹிந்தி வந்துருச்சு, இங்கிலீஷ் வந்துருச்சு, அரபிக் வந்துருச்சு, கொஞ்சம் தெலுங்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏதோ பேசலாம். அடுத்தது மலையாளம் வந்து ஃப்ளூவெண்டா பேசக்கூடிய அளவுக்கு இறைவனுடைய உதவி கொண்டு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. ஆக டிஎக்ஸ்என் நிறுவனம் ஏதோ வந்து ஆரோக்கியத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய நிறுவனம் மட்டும் அல்ல. டிஎக்ஸ்என் நிறுவனம் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடிய நிறுவனமும் அல்ல. ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையை பல மாற்றங்களை, பாசிட்டிவான பல மாற்றங்களை லைஃப்ல வந்து சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த டிஎக்ஸ்என் நிறுவனம். துவங்கப்படும் பொழுது தமிழை தவிர வேற லாங்குவேஜ் தெரியாது. இன்னைக்கு துபாயில 2009 துவங்கப்படும் பொழுது தமிழ் மட்டும் தான் தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லாங்குவேஜ் பேசக்கூடியவனாக மாறக்கூடிய வாய்ப்பு டிஎக்ஸ்என் நிறுவனத்தின் மூலியமாக நமக்கு கிடைச்சது. துபாயில இருக்கும் பொழுது நீங்க யார் வேணா கேட்டு பாருங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுல செட்டில் ஆக வராங்க அப்படின்னீங்கன்னா அவங்க ஒண்ணு நோயாளியாக மாறி இந்தியால செட்டில் ஆவாங்க, இல்ல வயது மூப்பின் காரணமாக இந்தியால செட்டில் ஆவாங்க, இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாப் இல்லைன்னா இந்தியால செட்டில் ஆவாங்க. இறைவனுடைய உதவி கொண்டு இன்ன வரைக்கும் நம்ம துபாய்க்கு போறதால நமக்கு ஜாப் ரெடியா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா செலவு பண்ணாலும் துபாயினுடைய லைசன்ஸ் எடுக்க முடியாது. டிரைவிங் லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு. ஆனா டிஎக்ஸ்என் மூலியமாக நமக்கு ஒரு வருமானம் இறைவனுடைய உதவி கொண்டு வந்ததுனால இந்தியாவுல செட்டில் ஆகணும் என்கிற அடிப்படையில இன்னைக்கு வந்து இந்தியாவுல செட்டில் ஆகியாச்சு. இறைவனுடைய உதவி கொண்டு நாம இந்தியாவில வந்து செட்டில் ஆகி ஏறத்தாழ ஒரு 3.5 வருஷம் ஆனாலும் துபாயில இருந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் எல்லா மாசங்களும் துபாயில இருந்தும் இந்தியாவில இருந்தும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு 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 ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த டிஎக்ஸ்என் நிறுவனம் நமக்கு கொடுத்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம நம்முடைய நேரத்தை மட்டுமே கொடுத்து டிஎக்ஸ்என்ல ஒரு நல்ல ஒரு வருமானத்தை என்னால பெற்றுக்கொண்டே இருக்கேன் நானு. இன்னைக்கு நம்முடைய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என்ல நாம செய்ய வேண்டியது என்ன?
நாம ஒரு லீடராக இருந்தா என்ன செய்யணும், அல்லது நம்முடைய லீடர் கிட்ட கிடைக்காத விஷயத்த நம்முடைய டவுன்லைன்களுக்கு நாம என்ன கொடுத்தா கரெக்டா இருக்கும். ஆக மொத்தத்துல நாம டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆவறதுக்கு என்னெல்லாம் செஞ்சா, பேசிக்கா என்னெல்லாம் செஞ்சா நம்முடைய டிஎக்ஸ்எனுடைய லைஃப் வந்து குரோத் ஆகும். இதுதான் இன்னைக்கு உண்டான டாபிக். அந்த அடிப்படையில இன்னைக்கு டாபிக்னுடைய பேரே வந்து ரன்வே தான். ரன்வே எதுக்காகனா, இப்ப உதாரணத்துக்கு சைக்கிள கொண்டு போயிட்டு எங்க ஓட்டணுமோ அங்கதான் ஓட்ட முடியும். கார எங்க ஓட்டணுமோ அங்கதான் ஓட்ட முடியும். பிளைட்ட எங்க ஓட்ட முடியுமோ அங்கதான் ஓட்டணும். பிளைட்ட வேற இடத்துல அதோட ரன்வேவை தாண்டி வேற இடத்துல நம்ம ஓட்டுற மாதிரி இருந்தா பிளைட் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் ஆயிடும். ஆக இன்னைக்கு நாம வந்து செய்ய வேண்டிய டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆகுறதுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை இன்னைக்கு நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய ஸ்லைட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா மேடம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு சார். தேங்க்யூ. ஸ்லைடும் கிளியரா இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அந்த நிறைய விஷயத்துல பல விஷயங்கள் இருந்தாலும் அதுல முத்து மாதிரி சில விஷயங்களை எடுத்து வச்சிருந்து ஒரு தோட்டத்துல அல்லது ஒரு மரத்துல லட்சக்கணக்கான பூக்கள் பூத்தாலும் அந்த லட்சக்கணக்கான பூக்கள்ல ஒரு 1000 பூ தான் நம்ம எடுத்து பூ கட்ட போறோம், மாலையா கட்ட போறோம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆகுறதுக்கு அதுல பேசிக்கா நாம என்ன பண்ணா நாம சக்சஸ் ஆக முடியும், அதுதான் இன்னைக்கு டாபிக். எல்லாம் வல்ல இறைவன் இந்த டாபிக்கை எல்லாருக்கும் வந்து பயனளிக்கக்கூடிய விதமாக அமைத்து தருவதற்கு பிரார்த்தனை செஞ்சுட்டு, எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். டிஎக்ஸ்எல் நிறுவனத்தை வந்து நமக்கு கொடுத்த டிஎக்ஸ்னுடைய ஃபவுண்டர் டாக்டர் லின்ஜோசின் அவர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய எல்லா அப்ளைனுக்கும் இந்த நேரத்துல நான் வந்து ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவங்க மூலியமாக இறைவன் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுனாலதான் இந்தியாவில என்னால வர முடிஞ்சது. இல்லைன்னா நானும் துபாயில தான் இருந்துட்டு இருக்கணும். ஆக என்னுடைய எல்லா அப்ளைன்களுக்கும் நான் வந்து இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது ஃபாலோ த ரைட் பாத் ஃபைண்டர்ஸ். யாரு சரியான ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்களோ அவங்கள நாம ஃபாலோ பண்ணாவே சக்சஸ் ஆயிடலாம். ஸ்கூல்ல காப்பி அடிச்சா ஃபெயில் ஆயிடுவோம். ஸ்கூல்ல காப்பி அடிச்சா அது தப்பு. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அதுவும் டிஎக்ஸ்எல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளைன் என்ன செஞ்சு சக்சஸ் ஆயிருக்காரோ அல்லது உங்களுடைய அந்த ரீஜியன்ல யாரு என்ன செஞ்சு சக்சஸ் ஆயிருக்காங்களோ அதை நாம ஃபாலோ பண்ணா நம்ம சக்சஸ் ஆயிடலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு ரன்வே. இப்போ ஃபிளைட்டுக்குன்ட்டு நீங்க ஏர்போர்ட்ல போயிட்டீங்கன்னா ஒரு ரன்வே இருக்கு. அந்த ரன்வேவை மாறி இன்னொரு ரோட்ல போகாது, கரெக்டா அந்த ரோட்ல தான் போகும். அதுக்குன்னு ஒரு கோடு கீழ்ச்சி வச்சிருப்பாங்க, அதுக்குன்னு லைட்னுடைய சிக்னல் இருக்கு. அந்த மாதிரி வந்து கரெக்டா போறதுனாலதான் ஃபிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகாம கரெக்டா போகும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சக்சஸ்ஃபுல் லீடர் யாரு பாருங்க. உங்களுடைய டைரக்ட் லீடரா அல்லது அப்ளைனுக்கு உண்டான ஆக்டிவ் லீடரா அல்லது வந்து டிஎக்ஸ்எல்ல இருக்கக்கூடிய லீடரா, அந்த மாதிரி லீடர்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். டிஎக்ஸ்எல்ல நம்ம சக்சஸ் ஆகணும்னா முதல்ல காப்பி அடிக்க கத்துக்கணும். காப்பி அடிச்சா டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆயிரலாம். ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா காப்பிக்கு வந்து நாம வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியோ 5 வருஷம் முன்னாடி இதுக்கு என்ன பேர் வச்சோம்னா சிஸ்டம் பேர் வச்சோம். இப்ப டிஎக்ஸ்எல் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா தேரி. இப்போ 325 அந்த பிளான் இருக்கு. 325 அப்படின்னா அது வந்து ஒரு தேரி. இப்ப நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய சிஸ்டம், சொல்லக்கூடிய அந்த காப்பி அடிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் சிஸ்டம். ஒன்னு தேரி ஆல்ரெடி டிஎக்ஸ்எல்ல கொடுத்தாச்சு. பாலா சார் நமக்கு நிறைய முறை அந்த மீட்டிங் கிளாஸ் எடுத்துட்டாரு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் சிஸ்டம். இந்த பிராக்டிக்கல் சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் டிஎக்ஸ்எல்ல சக்சஸ்ஃபுல் லீடர் ஆயிருக்காங்களோ அவங்க அப்படியே சைட்ல வைங்க. அவங்க நமக்கு முன் உதாரணம். நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் லீடராக மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அல்லது நான் ஒரு சக்சஸ்ஃபுல் லீடராக மாறணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் செய்ய வேண்டியது, நான் தவிர்க்க வேண்டியது அது என்ன, அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடிஃபிகேஷன் ரெட்டிஃபை பண்ணி ஆகணும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா முதல்ல யாரெல்லாம் கிரவுன் அம்பாசிடர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ உங்க மனசார நீங்க வந்து நினைங்க,
டிஎக்ஸ்எல்ல நாம் ஒரு மென்டரா இருக்க போறோமா, சாரி டு சே ஒரு இல்லது மென்டலா இருக்க போறோமா? டிஎக்ஸ்என்ல வந்து நாம ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருந்து மக்களுக்கு ஒரு மென்டர் ஆக போறோமா, அல்லது டிஎக்ஸ்எல்ல ஆட்களை அழைத்து வந்து மெம்பர்ஷிப் போட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அனாதையாக விட்டு போகக்கூடிய ஒரு மென்டல் ஆக போறோமா? அதுதான் முதல்ல நாம செலக்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நெறைய பேர் நான் பார்த்திருக்கேன். துபாய்ல எவ்வளோ நேபாளிகளுக்கும், பங்களாதேஷ்காரங்களுக்கும் நான் ட்ரெய்னிங் குடுத்துருக்கேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் பண்ணிட்டு உட்டு போயிடுவாங்க. நம்ம தான் அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குற மாரி வரும். அவங்க டீமு, என் டீம் எல்லாம் யார் லெக்குன்னே தெரியாது. ஆனா நம்ம சப்போர்ட் பண்ணோம். அந்த மாரி ஒரு மென்டரா இருக்க போறீங்களா? அல்லது மென்டலா இருக்க போறீங்களா? மென்டரா இருந்தா உங்கள உங்க டீமு சந்தோஷத்தோட பார்க்கும். உங்களுக்காக வேண்டி, உங்க குடும்பத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும். அல்லது ஒரு மென்டலா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? கல்லால இத பார்த்தா கல்லால அடிப்பாங்க. அப்போ நாம டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம டீமுக்கு நாம மென்டரா ஆவறதுக்கு என்னலாம் செய்யலாம்? மென்டரா ஆகுனா என்னென்ன பயன் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது, இப்போ ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா, இன்னைக்கு நெறைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ன்றதுக்கு வந்து நேர் ஆப்போசிட்டா தான் நம்ம வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. லீடரா இருந்தா கூட. அப்படி நம்ம கண்டிப்பா இருக்கக்கூடாது. உங்களுடைய உள்ளங்கள் என்னுடைய உள்ளம் வந்து அழுவணும். என்னுடைய டீமே குரோத் ஆக முடியலையே! என்னுடைய டீமுக்கு நான் சப்போர்ட் என்னால பண்ண முடியலையே! என் டீம எப்படி நான் சப்போர்ட் பண்ணி கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளம் வந்து அழுகணும். அந்த மாரி இருந்தா மட்டும் தான் நாம சக்சஸ் ஆக முடியும். தனக்கு இருந்தாலும், இல்லாம இருந்தாலும் ஒரு தாய் தன் குழந்தை அழுவும் பொழுது, அந்த தாய் வந்து குழந்தைக்கு வந்து உணவு குடுப்பாங்க. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மரத்த வச்சவன் கண்டிப்பா தண்ணியே ஊத்தித்தான் ஆகணும். கடவுள் ஊத்துவாரு, அவரு ஊத்துவாரு, இவரு ஊத்துவார்லாம் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டில ஒரு மென்டரா வரணும் அப்டின்னா, நீ நீ நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய டீமுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணா தான் ரொம்ப நல்லது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎக்ஸ்என் ஸ்டார்ட் பண்ண புதுசுல, நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு என்னுடைய சொந்த காசுல துபாய்ல இருந்து வெக்கேஷன் வரேன். 30 நாள் தான் எனக்கு வெக்கேஷனுடைய லீவ் வந்து இருக்கு. அந்த விடுமுறை நாட்கள்ல, அதுல வந்து 4 நாள் வந்து நான் என்னுடைய காசுல அபுதாபி டூ ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா டூ சென்னை, சென்னை டூ ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா டூ அபுதாபி. இந்த மாரி வந்து ஒரு 4 நாள் வந்து என்னுடைய காசுல, என்னுடைய நேரத்த நான் போய் என்னுடைய டீமுக்காக வேண்டி செலவு பண்ணேன். இப்படி சொல்லக்கூடிய ஒரு மென்டராக, அதாவது எல்லாருகிட்ட சொல்ல வேண்டாம். இப்படி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மென்டராக இருக்கணும். அப்படி இருந்தா தான் எந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய டீம் வந்து பிலீவ் பண்ணும். உங்கள் மீது வந்து ஒரு நம்பிக்கைய உண்டாக்கணும். நம்பிக்கைய உண்டாக்குனா மட்டும் தான் 90ஸ் கிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் சக்திமான பத்தி. சக்திமான் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவருடைய அந்த டிவிய பார்த்துட்டு, அந்த சீரியல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்க எத்தனையோ குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, முதல் மாடி, 2வது மாடி, 5வது மாடில இருந்து ஜம்ப் பண்ணிடும். எதுக்கு ஜம்ப் பண்ணுதுன்னா, சக்திமான் என்ன வந்து காப்பாத்துவாரு. சக்திமான்லாம் வந்து காப்பாத்த மாட்டாரு. அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சக்திமான் மீது அந்த அளவுக்கு அதிகமான அளவுக்கு சக்திமான் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம டீமு நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணியிருக்கோம்? இப்படிப்பட்ட ஒரு பிலீவ்னஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம சொன்னா டீம் கேட்கும். இல்லன்னா நம்மள மென்டரா பார்க்காது. செகண்ட் பார்ட்ல தான் நம்மள பார்க்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் நீங்க காட்டக்கூடிய அந்த வழிமுறைகள் அந்த 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 பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான முறையில இருந்தா, கண்டிப்பா டிஎக்ஸ்என் நிறுவனத்துல ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் லீடரா நீங்க இருந்தீங்கன்னா, உங்க டீம் வந்து உங்கள கேட்கும். உதாரணத்துக்கு நம்ம உதாரணம் சொல்றதாக இருந்தா, கிரவுன் டைமண்ட் பாலா சார் இருக்காரு. அல்லது வந்து கிரவுன் அம்பாசிடர் இன்னார் புரொஃபசர் இருக்காங்க. அல்லது வந்து ஒரு ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாளா நம்ம பாலா சாரையோ, அல்லது வந்து நடராஜ் சாரையோ, அல்லது ஜேக்கப் சாரையோ, அல்லது வந்து புரொஃபசரையோ, அல்லது டாக்டர் ரஞ்சன் சாரையோ தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எப்போ நம்ம பேர நாம சொல்லப் போறோம். அப்ப எப்போ நம்ம பேர நாம சொல்லப் போறோமோ, அப்பதான் நம்ம டீமு நாம குடுக்கக்கூடிய டைரக்ஷன வந்து காட்டும். சரியான ஒரு டைரக்ஷன வந்து நாம வந்து
தேர்ந்தெடுத்து நம்ம டீமுக்கு கொடுக்கணும். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, மனைவி சொல்வதை கணவன் கேட்கக்கூடியவராக இருப்பார். கணவன் சொல்வதை மனைவி கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா 2 பேருக்கு மத்தியில ஒரு சப்போர்ட் இருக்கும், ஒரு நம்பிக்கை பிலீவ் இருக்கும். அதனால இவங்களுடைய டைரக்ஷன், என் மனைவி நல்லவங்க, என் மனைவி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க காட்டக்கூடிய வழிமுறையும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் நினைக்கணும், மனைவியும் நினைக்கணும்னா அவங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கிறதுனாலதான். ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகப்பனார் என்ன சொல்றாரு, மேல இருந்து குதி நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும். இப்ப அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா என்ன பிடிச்சிருவாரு, எனக்கு ஒண்ணும் ஆகாது சொல்லிட்டு எவ்வளவு ஹைட்டா தான் டப்புன்னு குதிச்சிரும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாம நம்முடைய டீமுக்கு வந்து சப்போர்ட்டையும் நம்பிக்கையும் டைரக்ஷனையும் கரெக்டா கொடுத்தா நாம நம்ம டீமுக்கு ஒரு பெரிய ஒரு மென்டரா ஆகுவோம். ஆனா இது செய்யாட்டி நம்ம டீம் வந்து என்ன சொல்லணும்னா, எனக்கு எனக்கு வந்து மெம்பர்ஷிப் பண்ணிட்டாப்ல, என்ன விட்டுட்டு போயிட்டாப்ல, அதாவது பிள்ளைய பெத்தாச்சு அனாதை ஆசிரமத்துல சேர்த்துட்டு போயிட்டாப்ல, இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடியதாக நம்ம டீம் மாறும். அப்படி எப்போ நம்முடைய டீம் அந்த வார்த்தையை விடுதோ அப்ப 2வது பார்ட்ல நம்ம போயிடுவோம். ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஷிப்புக்கு வந்து ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து தோசை சுடுறது எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஆனா தோசையை வந்து பாத்தீங்கன்னா தோசை சுடுறதும் ஈஸி, இட்லி சுடுறதும் ஈஸி. நான் துபாயில இருக்கும்போது ஒரு பாகிஸ்தானி ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்காப்ல. அந்த ஆளு கேக்குற, இது என்னப்பா வெள்ளை கலர்ல முட்டை முட்டையா இருக்குன்னு கேட்டாப்ல. இட்லியை பார்த்து முட்டை முட்டையா இருக்குன்னு கேட்டாப்ல. அப்ப நான் சொன்னேன், இது வந்து இட்லி அப்படின்னு. அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டாப்ல. அரிசி மாவு இப்படி இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சு அவரும் செய்ய வச்சு அவர் அவங்க வீட்டுக்கு கொண்டு போனார். அப்ப இட்லின்றது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஆனா அந்த இட்லியை எப்படி செய்யணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானுக்கும் தெரியாது, அவங்க ஊர்ல பார்த்ததும் கிடையாது. இட்லி தோசை எல்லாம் அவங்க ஊர்ல ரொம்ப கிராமத்துல உள்ள ஆளு பார்த்ததும் கிடையாது. ஆக இங்க நாம வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீம்ல இருக்கக்கூடிய டவுன்லைன்களுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்களாக கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய டிகிரி வாங்கியிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நமக்கு தெரிந்த அளவிற்கு தெரியுமானா கண்டிப்பா கிடையாது. அப்ப அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ட்ரைனிங்க நாம குடுக்கணும். ட்ரைனிங் கரெக்ட்டா எடுத்ததுனாலதான் ஒரு சின்ன ஒரு ஸ்டூல்ல இவ்வளவு பெரிய உருவம் இருக்கக்கூடிய இந்த யானை வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா நிக்குது. அப்ப ட்ரைனிங் தான் ஒரு பெர்ஃபெக்ட் ஆகும். ட்ரைனிங் இல்லாட்டினா கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா எதுவுமே செய்ய முடியாது. ட்ரைனிங் இல்லன்னா வாசல்ல கோலம் கூட போட முடியாது. 10 முறை வந்து தப்பு தப்பா வந்து இந்த மாட்டு பொங்கலுக்கு பார்த்தேன். சில மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாட வரைஞ்சிருக்காங்களா, என்ன வரைஞ்சாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா ட்ரெய்னிங் கிடையாது. வருஷத்துக்கு 1 மாசம் தான் நம்ம வந்து கோலம் போட்டா எங்க இருந்து அந்த நெளிவு சுளிலாம் வரும்? வராது. அப்போ அந்த ட்ரெய்னிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமாக இருக்கும். ட்ரெய்னிங் வந்து நம்ம டீமுக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி நாம ட்ரெய்னிங் எடுத்துக்கணும். இப்போ டிஎக்ஸ்எல்ல நடக்கக்கூடிய அனைத்து மீட்டிங்ல நான் கலந்துக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும் நான் உட்கார்ந்து இருந்தா நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி இருந்தா மட்டும் தான் நெறைய விஷயங்கள நம்மளால கத்துக்கொள்ள முடியும். ட்ரெய்னிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் லீடரா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க லீடர் கிட்ட போங்க, ட்ரெய்னிங் எடுங்க. இல்ல அவரு டைம் குடுக்கல, அவர் வந்து மென்டரா இல்ல வேற மாரியா இருக்காருன்னா, உங்களுடைய அப்ளைன் கிட்ட அப் அப்ளைன் யாரோ, ஆக்டிவ் அப்ளைன் யாரோ அவர்கிட்ட போங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ட்ரெய்னிங் கிடைக்கும். அடுத்தது நாம மோட்டிவேஷனோட இருக்கணும். ஒரு தக்காளி பெட்டியில டெய்லியும் மளிகை கடை அண்ணாச்சி என்ன பண்ணுவாரு, தக்காளி பெட்டி டெய்லியும் முறைச்சு பார்ப்பாரு. ஸ்கேன் பண்ணி பார்ப்பாரு, ஜூம் பண்ணி பார்ப்பாரு. ஏன் அப்படின்னா, அதுல ஏதாவது ஒரு தக்காளி அழுகுனா கூட எல்லா தக்காளியும் அழுகி போயிடும். அப்ப மத்த தக்காளி அழுகாம இருக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அழுகுன தக்காளி பூர்ண போன தக்காளி வந்து எடுத்து ரோட்ல கடாயுவாங்க. ரோட்ல தூக்கி போடுவாங்க. அப்ப அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நாம ஒரு மோட்டிவேஷனோட இருந்தா தான். ஏன்னா மோட்டிவேஷன பொறுத்தவரைக்கும், வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து உங்கள மோட்டிவேட் பண்றாருன்னா, அது 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமா தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 1 நாள் இருக்கும். 2ஆம் நாள்ல மோட்டிவேஷன்லாம் இருக்காது. மோட்டிவேஷன் நம்மள யாரு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன நாம தான் நம்மள பண்ண முடியுமே தவிர, அடுத்த ஆள் வந்து பண்ணுவாங்க. அடுத்த ஆள் பண்றதுனால நான் மோட்டிவேஷன் ஆயிடுவேன்றதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. அடுத்த ஆள் உங்களுடைய லீடர் அல்லது நீங்க லீடரா இருந்து உங்க டீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் குடுக்கலாம்? இந்த மனிதனுக்கு என்ன குடுக்கலாம்?
ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான மோட்டிவேஷன் வந்து ஒரு கோல் வந்து மோட்டிவேஷன் அமையும். என்னைக்குமே நெருப்பு வந்து மேல் நோக்கி தான் எரியுமே தவிர கீழ் நோக்கி போகாது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன மோட்டிவேஷன் கொடுக்கலாம், என்ன கோல் அவங்களுடைய லைஃப்ல கொடுத்தா சக்சஸ் ஆக முடியுன்றது நம்ம வந்து ஒரு சர்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான கோல் என்ன. இப்போ ஒரு லேடின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நகையின் மீது வந்து ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க மேக்சிமம். எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு மேக்சிமம் ஆள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நகை வேணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுவாங்க. அதே வந்து ஒரு சின்ன பசங்க ஒரு 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 45 வயசு ஆளா இருந்துன்னா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தினுடைய தேவைகள் அதிகமா இருக்கும். அல்லது ஜாப் முடிச்சிட்டு கனவுகளோட போறக்கூடியவங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரத்தினுடைய தேவைகளும் பைசா வந்து பத்தினுடைய சிந்தனைகள் அதிகமா இருக்கும். பணத்தினுடைய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அப்ப அவங்களுக்கு மோட்டிவேஷன் அதுலதான் இருக்கும். இன்னும் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைக்ல வந்து இருப்பாங்க. எனக்கு வந்து அப்படிப்பட்ட பைக் வேணும், இப்படிப்பட்ட பைக் வேணும், அஜித் குமார் பைக் வேணும், இவங்க இந்த பைக் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன், ஏதாவது சம்திங் அவங்க வந்து விரும்பக்கூடிய ஒரு பொருளாகவோ ஏதோ ஒண்ணு இருக்கும். அதுல வந்து மோட்டிவேஷன் பண்ணி அத வந்து கோல் செட் பண்ணி அவங்களுக்கு அச்சீவ் பண்ணும் பொழுது நாமளும் அச்சீவ் பண்ணணும், அவங்களையும் அச்சீவ் பண்ண வைக்கணும். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இதுல நாம ஒரு சின்ன ஒரு கேள்வி. இதுல நாம எதை மிஸ் பண்ணிட்டோம்? எதை நாம வந்து பண்ணா நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிம்பிளான ஒண்ணுதான். இத எதை நாம நம்ம டீமுக்கு செய்யல. இது எதை நாம வந்து நம்முடைய அப்ளைன் நமக்கு செஞ்சிருக்காரு செய்யல. அத பண்ணுங்க. அப்ளைன் செஞ்சாலும் சரி, செய்யாம இருந்தாலும் சரி, இது நம்ம பிசினஸ். சரிங்களா? ஆக நம்ம டீமுக்கு நாம எதெல்லாம் செய்யலன்னு யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இத மட்டும் செஞ்சா போதும். கண்டிப்பா பெரிய ஒரு சக்சஸ் உங்க காலடியில வந்து உட்கார்ந்திருக்கும். நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் கோல் செட்டிங் பண்ணி ஒரு மோட்டிவேஷனோட இருந்தா மட்டும் தான் நாம சக்சஸ் ஆக முடியும். சக்சஸ் ஆகணும்னா மோட்டிவேஷன் தேவை. இல்லன்னா கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயத்தோடவே இருந்துட்டு இருப்போம். ஒரு பயத்தோடவே இருந்துட்டு இருப்போம். அந்த பயத்த மாத்துறதுக்கு இந்த 7, 6 விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணியிருக்கோமா? நம்ம டீமுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ண முடியும்? நம்ம டீம குரோத் பண்றதுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ண முடியும்? டீம நம்ம மேல வந்து நம்பிக்கை கொள்றதுக்கு என்னலாம் செய்யலாம்? டீமுக்கு எந்த பாதைய காட்டி குடுக்கலாம்? டீமுக்கு எப்படிப்பட்ட ட்ரெய்னிங்க குடுக்கலாம்? டீமுக்கு வந்து எந்த மாரி கோல் செட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம்? இப்படி யோசிச்சுட்டு இருந்தாவே ஒரு பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கும். என்கிட்ட ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப இந்த ஒரு பிளக் இருக்கு. மொபைலுக்கு போடக்கூடிய சார்ஜர் இருக்கு. இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, டெய்லி வந்து ராத்திரி தூங்கும்போது மொபைல வந்து சார்ஜ் போட்டு படுக்கிறோம். மறுநாள் காலைல எடுத்தோ அல்லது 2 மணி நேரம் சார்ஜ், 1 மணி நேரம் சார்ஜ் ஏறுன பிறகு நாம டெய்லியும் காலையில பேசுறோம். ராத்திரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து ஒரு 1 மணி நேரம் சார்ஜ் போடுறோம். ஆக மொத்தத்துல டெய்லியும் நம்ம சார்ஜ் போட்டுட்டு இருந்தா தான் நம்முடைய மொபைல் வந்து வேலை செய்யும். இல்லன்னா வேலை செய்யாது. சரிதானுங்களா? நம்முடைய மொபைலு வேலை செய்யும், இல்லன்னா வேலை செய்யாது. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாம மோட்டிவேஷனோட நம்முடைய கோல் செட்டிங்கோட நம்முடைய சிஸ்டத்த கரெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தா, நாம சக்சஸ் ஆக முடியும். இல்லன்னா கண்டிப்பா முடியாது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேர் செய்யக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்கு ப்ளீஸ் டூ நாட் டிஸ்டர்ப். இத ஒரு போர்ட போட்டுருவாங்க. என்ன ஒரு போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் லைன் கிளியரா இருக்கா? எஸ். ரொம்ப கிளியரா இருக்கு சார். தேங்க் யூ. சூப்பர். தேங்க் யூ. ப்ளீஸ் டூ நாட் டிஸ்டர்ப் சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். இது எப்போ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு கடைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கடையில மதிய நேரத்துல சாப்பாடு நேரத்துல போடுவாங்க. இல்ல கடையில உள்ள பொருட்கள அடுக்கும் பொழுது போடுவாங்க. ஆனா நான் நெறைய இடத்துல பார்த்திருக்கேன். அப்லைன்கள பார்த்திருக்கேன். டவுன்லைன்களையும் பார்த்திருக்கேன். நீங்க ஃபோன் அடிச்சா, "பாய் நான் பயங்கர பிஸியா இருக்கேன். சார் நான் பயங்கர பிஸியா இருக்கேன்." நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. காலையில 5:30 மணில இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும். ஏன்னா, இன்னைக்கு உள்ள கலாச்சாரத்தின் அடிப்படையில சென்னை சிட்டிய சொல்றேன். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு, இன்னைக்கு நைட்டு தூங்கி, நாளை காலை எந்திரிச்சேன். ஆனா வந்து இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நைட்டு சாப்பிட்டு, நாளைக்கு நைட்டு தூங்கி நாளைக்கு காலையில சாப்பிட்டு, நாளைக்கு காலையில தூங்கி, நாளைக்கு காலையில எந்திரிக்கிறாங்க. யாருமே 11 மணிக்கு தூங்குனதாக சரித்திரமே இல்ல சென்னை லைஃப்ல. சரிங்களா? அப்போ நாம வந்து ஒரு ஷட் டவுன் ஆகும்பொழுது மட்டும் தான், ஒரு சிஸ்டம் ஷட் டவுன் ஆகும்பொழுது மட்டும் தான், ப்ளீஸ் டூ நாட் டிஸ்டர்ப் சொல்லிட்டு ஒண்ணு போடுவோம்.
அப்ளைன்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது என்கிற அடிப்படையில மொபைலை எடுக்காம இருக்கிறது, ஆன்சர் சரியா கொடுக்காம இருக்கிறது. என்ன ஆச்சு அப்படிங்கன்னா, நான் வந்து பிஸி ஆயிட்டேன், இங்க பிஸி ஆயிட்டேன், எங்க கல்யாணத்துக்கு போயிட்டேன், அதுக்கு போயிட்டேன், இதுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவர் சிறந்த ஒரு மென்டராகவோ, சிறந்த ஒரு அப்ளைனாக இருக்க முடியாது. நீங்க வந்து அப்ளைன செக் பண்றதா இருந்தா, நீங்க நடு ஜாமத்துல புரொஃபசருக்கு கால் பண்ணுங்க. கக்கூஸ்ல இருந்தாலும் புரொஃபசர் ஃபோன் எடுப்பார். அதுதான் கிரேட் அப்ளைன். தூங்கிட்டு இருந்தாலும் புரொஃபசர் ஃபோன் எடுத்து, "அமீர் தூங்கிட்டு இருக்கேன், சொல்லுங்க" அப்படின்னுவார். அதுதான் சிறந்த அப்ளைன். நீங்க ஷட் டவுன் பண்ற மாரி இருந்தா மட்டும் தான், நீங்க மென்டரா ஆக மாட்டேன், நான் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு தான் போவேன்னு இருந்தா மட்டும் தான், இந்த ப்ளீஸ் டூ நாட் டிஸ்டர்ப் சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. காலையில 5:30 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும், நாம செஞ்ச வேலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, எந்தெந்த வேலைகள் செஞ்சோமோ, அதுல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு புரோஜனம் இல்லாத வேலையா இருக்கும். குறிப்பா சொல்றதா இருந்தா, டிவி பாக்குறது, சினிமா பாக்குறது, சீரியல் பாக்குறது, மொபைல்ல WhatsApp நோண்டிட்டு இருக்குது, Facebook நோண்டுறது, Twitter பாக்குறது, YouTubeல வீடியோ பாத்துட்டு இருக்குது, படம் பாக்குறது, 3 மணி நேரம் போய் படத்துல உட்கார்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய அந்த குரோத்த வந்து தடை செய்யக்கூடிய இதுக்கு வந்து நம்மளுடைய பர்மிஷனோட, நம்முடைய வித்தவுட் பர்மிஷனோட நம்முடைய லைஃப் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கும். அந்த இடத்துல நாமும் நம்முடைய அப்ளைனும் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ப்ளீஸ் டூ நாட் டிஸ்டர்ப் என்கிற போர்டு வந்து எம்எல்ஏத்த பொறுத்த வரைக்கும் இந்த போர்டு வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு போர்டு. இந்த போர்ட நம்ம லைஃப்ல இருந்து எடுத்தா மட்டும்தான் நாம டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆக முடியும். நம்ம எப்படி போர்டு போனா ப்ளீஸ் நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் டூ டிஸ்டர்ப் இது போட்டாதான் நம்ம டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆக முடியும். யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 200 போன் காலாச்சும் அட்டன் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வாழ்க்கையில சக்சஸ் ஆகலையோ அவங்க குறைஞ்சது யார் சக்சஸ் ஆகலையோ குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஆச்சு யூடியூப்ல உட்கார்ந்து இருப்பாங்க. சரிங்களா? ஆக நாம போட வேண்டிய போர்டு வந்து ப்ளீஸ் டூ டிஸ்டர்ப், ப்ளீஸ் டூ நாட் டிஸ்டர்ப் இல்ல. அடுத்தது வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஒரு 5 வருஷம் முன்னாடில இருந்து ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருக்கு. ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோ மோடு. ஆட்டோ மோடு சொல்லிட்டு ஒரு டாபிக். இன்னைக்கு யார கேட்டாலும் உன் பிசினஸ் ஆட்டோ மோட்ல இருக்கா? நீங்க செய்யக்கூடிய நெட்வொர்க் வந்து ஆட்டோ மோட்ல இருக்கான்னு கேட்பாங்க. ஆட்டோ மோடுன்றது வந்து இது பழைய சிஸ்டம். 2.24 இது வந்த ஒரு சிஸ்டம். 2.25ல மேபி நீங்க ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துலயே கேட்பீங்க. ஆட்டோ மோடு ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைக்கிள் எடுத்து நல்லா வந்து மிதிப்பாங்க. மிதிச்சு ஓட்டிட்டே இருப்பாங்க. நல்லா மிதிப்பாங்க. நல்லா ஸ்பீடா போகும். ஸ்பீடா போன பிறகு சைக்கிள்ல வந்து அந்த மிதிக்கிற பெடல்ல இருந்து நீங்க கால எடுத்துட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் ஸ்டாப் ஆயிடும். சைக்கிள். அந்த மாரி வந்து ஆட்டோ மோடுன்றது வந்து பாத்தீங்கன்னா, அதுவே தன்னால ரன் ஆனா கூட, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு, குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய பிசினஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? ஆட்டோ மோடு நானும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல கத்தார்ல இருக்கும்போது கேப்ரிஸ் கிளாசிக்ன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் ஒரு லாங்கா இருக்கும் ஒரு கார் ஒண்ணு இருக்கு. அதுல நம்ம ஆக்ஸிலேட்டர்லாம் குடுக்க வேண்டியதில்ல. ஆக்ஸிலேட்டர் பட்டன் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டீரிங் மேல ஒரு சின்ன ஒரு பட்டன் இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டா போதும். அதுவா வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நம்ம கிளிக் பண்ணா 100ல போய்க்கிட்டே இருக்கும். நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியது ஸ்டீரிங் புடிச்சா போதும். அதே மாரி ஃப்ளைட்லயும் இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயுமே இந்த ஆட்டோ மோடு செட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முடியவே முடியாது. இன்னைக்கு டிஎக்ஸ்என் எடுத்துக்கிட்டா கூட சிஓ இருக்கலாம், சிஎஃப்ஓ இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனா டாக்டர் லிம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்கள சர்ச் பண்ணணுமே. இவர் ஒரு ஒரு டைரக்டர் இருந்தார்னா, அந்த மக்கள் செய்யக்கூடிய, அவங்க ஸ்டாஃப் செய்யக்கூடிய விஷயத்த தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டைரக்டரையும் ஓனர் பார்க்கணுமே. ஆக மொத்தத்துல ஆட்டோ மோடுன்றது வந்து வேலைக்கு ஆகாத ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம்னு சொல்லிட்டு இன்னொரு 3 மாசத்துலயோ அல்லது 6 மாசம் நீங்க சொல்லுவீங்க. நாம என்ன செய்யணும் ஆட்டோ மோட்ல? ஒரு ஆள மெம்பர்ஷிப் பண்ணியாச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆள டைமண்ட் ஆயிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சுச்சு அப்படியும் கிடையாது. ஒரு ஆள கிரவுன் அம்பாசிடர் ஆக்கிட்டா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நமக்கு ஃபெயிலியர குடுத்துரும். ஆட்டோ மோட் ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம். நாம டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆகணும்னா
நம்மளுடைய டிஎக்ஷன் மட்டும் இல்ல, எந்த சிஸ்டம் இருந்தாலும் சரி, கடைசி காலகட்டம் வரைக்கும் நாம வந்து சர்வீஸ் குடுத்து தான் ஆகணும். சர்வீஸ் குடுக்காத பட்சத்துல நாம சக்சஸ் ஆக முடியாது. 8 வருஷத்துக்கு முன்னாடி துபாய்ல நான் சொன்னேன், மிஸ்டர் சலீம் சாஜித் இருந்தாரு. நேபாள், பங்களா எல்லாமே சேர்ந்து ஒரு லீடர்ஷிப் டிஸ்கஸ் நடக்கும்போது, ஃபியூச்சர்ல டிஎக்ஷன் வந்து பிஜிபிவிய தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டிஎக்ஷனோட சிஸ்டம் சொல்லுது அப்படின்னு சொன்னேன். அப்ப நேபாளிங்க வந்து இல்ல, இல்ல நீ பிபிவி தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னாங்க. இல்ல பிஜிபிவி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் டிஎக்ஷன் வரும் பாருங்க அப்படின்னேன். அப்போ சலீம் சஜீர் வந்து ஒரு ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணாரு. இன்னைக்கு வந்து டிஎக்ஸ்என் நிறுவனம் பிஜிபிவை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த மாதிரி வந்து ஆட்டோ மோடுன்ற ஒரு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் நாமளே பிராக்டிகலா பாக்குறோமே. என்னதான் பெரிய டைமண்டா இருந்தாலும் சரி, என்னதான் ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸா இருந்தாலும் சரி, அவரை ஃபாலோ பண்ணி அவரை வந்து ஒரு ஒரு உந்துதல் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் அவர் வந்து மேல வருவாரு. இல்லைன்னா வரமாட்டாரு. அந்த அடிப்படையில ஆட்டோ மோடு வேலைக்கு ஆகாத ஒரு விஷயம். நாம கடைசி காலகட்டம் வரை சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். இன்னொரு சொல்றதா இருந்தா இந்தியாவுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய கலாச்சாரம் பார்க்கும் பொழுது ஒரு ஆள் பின்னாடி இருந்து அவருக்கு சர்வீஸையும் ஒரு மோட்டிவேஷன் பண்ணும் பொழுது அவர் குரோத் ஆனதாக நிறைய சரித்திரங்கள்லாம் இருக்கு. அதுல 1, 2 வித்தியாசமா இருக்கும். ஆக சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ஆக்டிவிட்டிஸ். டெய்லி நம்ம காலையில எந்திரிக்கிறோம், பல்லு விளக்குறோம். நேத்து தான் விளக்கியாச்சு, இன்னைக்கு எதுக்கு விளக்குறோம்? நாளைக்கே விளக்க போறோம். ஏன் இன்னைக்கு விளக்கணும்? அப்படின்னு கிடையாது. தினமும் பல்லு விளக்கணும். தினமும் வந்து டீ குடிக்க போறோம். தினமும் காஃபி குடிக்க போறோம். தினமும் வந்து தண்ணி குடிக்க போறோம். தினமும் சோறு சாப்பிட போறோம். தினமும் இட்லி, தோசை சாப்பிட போறோம். நாஸ்டா டிஃபன் பண்ண போறோம். மதியம் சாப்பிட போறோம். ராத்திரி சாப்பிட போறோம். அப்ப டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எது வேணா பண்ணுங்க டிஎக்ஷனுக்காக வேண்டி. மேபி டெலிஃபோன்ல பேசலாம், மேபி வந்து ஸ்டேட்டஸ் வைக்கலாம். ஆனா டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து சக்சஸ் ஆக முடியும். டெய்லி ஆக்டிவிட்டிஸ ஒரு மோட்டிவேஷனோட ஒரு ஒரு எமோஷனோட நம்ம செஞ்சா மட்டும்தான் டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆக முடியும். அப்ளைன்னு சொல்லி நீங்க வந்து செஞ்சீங்கன்னா அது வந்து இஷ்டப்பட்டு செய்யாட்டினா கஷ்டமா தான் இருக்கும். நீங்க தான் செய்யணும். உங்கள பார்த்தே உங்களுடைய அப்லைன் வந்து ஆக்டிவா ஆகணும். உங்களுடைய டவுன்லைன் உங்கள பார்த்து ஒரு ஃபயர் கிடைக்கணும். உங்க உங்க டவுன்லைன் எப்படி நம்ம ஒரு அடுப்புக்கு மேல ஒரு பாத்திரத்த வச்ச ஒரு 2, 3 செகண்ட்ல சர்ருன்னு வந்து சூடு ஏறுது பாருங்க பாத்திரத்துக்கு. அந்த மாரி வந்து உங்களுடைய அப்லைன் வந்து உங்கள பார்த்து, உங்க டவுன்லைன் உங்கள பார்த்து டிஎக்ஸ்எல் நிறுவனத்துல கூடிய மத்த கிளாஸ் லைன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து நம்மள பார்த்து ஒரு ஹீட் ஆகக்கூடிய ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கிடைக்க செய்யணும். இல்லைன்னா இப்படி அழுதுட்டு இருப்போம். நாம இப்படி அழுதுட்டு இருந்தா நம்முடைய அப்ளைனும் நம்ம டீமும் இப்படிதான் அழுதுட்டு இருக்கும். அதனால வந்தா வரவு, வராட்டி செலவு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நம்முடைய ஆக்டிவிட்டிஸ வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம டிஎக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எடுத்த உடனே 10 பேர் கூட வந்துட்டாங்களா? இல்லையே. நாம மட்டும் தான் சிங்கிளா ஸ்டார்ட் பண்ணோமே. அதனால வந்து யாரு வராங்களோ சேர்ந்து பண்ணலாம். யாரு வரலையோ வேற ஆளோட சேர்ந்து பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட்ல போயிட்டே இருந்தா நமக்கு எங்கேயுமே தேய்மானங்கள், தோய்வுகள் ஏற்படாது. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் இல்லன்னா டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆக முடியாது. சேல்ஸ்ல கூட வந்து ஒன் டைம் சேல்ஸா இருக்கக்கூடாது. ரீபர்ச்சேசிங், ரீசேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கணும். ரீபர்ச்சேசிங் நடக்கும். யாரு உங்ககிட்ட வாங்குனாங்களோ அவங்க மீண்டும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். சேல்ஸ வந்து நாம அதிகமா வந்து இது பண்ணி ஆகணும். சேல்ஸ்ல 2 டைப் இருக்கு. சேல்ஸ்ல 2 டைப் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சேல்ஸ பத்தி சொல்லும்பொழுது ஒரு சின்ன ஒரு ஒரு க்ளூ ஒண்ணு ஒரு 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 ஹிண்ட்ஸ் சொல்றேனே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து டூர் பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. அதாவது அ ஹோலி டூர் பேக்கேஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டி டூர் பேக்கேஜ், கோவா டூர் பேக்கேஜ், மலேசியா டூர் பேக்கேஜ், இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மக்காவுடைய பேக்கேஜ், ஜெருசலம் பேக்கேஜ், அப்புறம் வந்து பழனி பேக்கேஜ், இந்த மாரி ஒவ்வொரு பேக்கேஜ் வச்சு டூர் கூட்டு போவாங்க. அந்த மாரி நம்ம வந்து சேல்ஸ்ல ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ற மாரி இருந்தா, நாம வைக்க வேண்டிய ஒரு பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி பேக்கேஜ். கட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ், பிரெயினுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ். இப்படி வந்து ஒரு பேக்கேஜ் மாரி. ஒரு எப்படி இப்ப நம்ம பிரைஸ் லிஸ்ட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஹெர்பல் இருக்கும், சப்ளிமெண்ட் இருக்கும், பர்சனல் கேர் இருக்கும், காஸ்மெட்டிக் இருக்கும். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜா நம்ம வந்து நம்ம டவுன்லைனுக்கு ஆரம்ப கட்டத்துல இருக்கக்கூடிய டவுன்லைனுக்கு சொல்லிக் குடுத்துட்டா, அவங்களுக்கு வந்து கேனோடெர்மா லுசிடியம் சொல்றதுக்கே 6 மாசம் ஆகும்.
ஆனா பேக்கேஜா நம்ம சொல்லி கொடுத்தா இதுக்கு இது கொடுங்க, இதுக்கு இது கொடுங்க. நோயாளியா நம்ம கன்வெர்ட் பண்ணல. ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு உண்டான பேக்கேஜா நம்ம சொல்லி கொடுத்தா ஈஸியா அவங்களால சேல்ஸ் பண்ண முடியும். நாம உட்கார்ந்து நம்ம டீமுக்காக வேண்டி ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணி வாட்ஸ்அப்ல அப்ளை பண்ணி அல்லது நேரடியா கொடுத்து அவங்க சொல்லி கொடுத்தா கண்டிப்பா சேல்ஸ் நல்லா நடக்கும். சேல்ஸ்ல 2 விதமான சேல்ஸ் இருக்கு. 2 விதமான சேல்ஸ். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சியூமர் அதாவது ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ராடக்ட்ட ஒரு ஆளுக்கு சாப்பிடுறதுக்கு கொடுக்கக்கூடியவங்க, வாங்கக்கூடியவங்க கன்சியூமர். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டைப் வந்து லாங் டைம் கன்சியூமர் இருப்பாங்க. லாங் டைம் அப்படின்னா, இவங்க ஆரோக்கியமாக இருக்கும்னு ஆசைப்படக்கூடியவங்க. ஹெல்த்தியான பொருட்களை சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஒரு ஒரு நல்ல சிறந்த ஒரு டீயா இருக்கலாம், சிறந்த ஒரு காஃபியா இருக்கலாம், சிறந்த ஒரு டூத் பேஸ்டா இருக்கலாம், சிறந்த ஒரு சப்ளிமெண்டா இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனையில மாட்டிக்கொண்டவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி லாங் டைம் கன்சியூமர் உங்களுக்கு அந்த மாதிரி கன்சியூமரை நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சனல் பாயிண்ட் பண்றதுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இந்த லாங் டைம் கன்சியூமர் கிட்ட ஆர்ஜிஜிஎல் ரூ. 2590 அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க, 2வது டைம் வாங்குவாங்க, 3வது டைம் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டுருவாங்க. வாங்குனாங்கன்னா சந்தோஷம். நம்ம வந்து குறை சொல்லல. ஆனா லாங் டைம் கன்சியூமர்ல இந்த எஃப்எம்பின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஒரு பொருளா இருக்கணும். அவங்களால அஃபோர்ட் பண்ண பிரைஸ்ல இருக்கணும். அவங்க அன்றாடம் ஆல்ரெடி ஏதோ ஒண்ணு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அத வந்து ஆல்டர் பண்ணக்கூடிய ஒரு பொருளா இருக்கணும். அதான் எஃப்எம்பி. ஃபாஸ்ட்டா மூவ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆக மொத்தத்துல கன்சியூமர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசும்பொழுது அந்த சேல்ஸ்ல லாங் டைம் கன்சியூமர் யாருன்னு பாருங்க. அவங்களுக்கு சரியான ஒரு சர்வீஸ குடுங்க. அவங்க ஒரு டூத் பேஸ்ட் இருக்கட்டுமே, ஒரு 20 வருஷம் பயன்படுத்தட்டும். ரூ. 310 உண்டான டூத் பேஸ்ட் 20 வருஷம் பயன்படுத்தட்டுமே. ஒரு டூத் பேஸ்ட் மூலமா நமக்கு ஒரு ரூ. 15 வரட்டுமே. லாபம் தானே! ஆக லாங் டைம் கன்சியூமரா ஒரு ஆள வச்சுக்கணும்னா, அவருக்கு என்ன குடுக்கணும்ன்றது நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி குடுத்தா கரெக்ட்டா இருக்கும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் நமக்கு முன்னாடி மாற்றவங்க ஷார்ட் டைம் கன்சியூமரா இருப்பாங்க. இப்ப திடீர்னு கோவிட் வந்துருச்சு. எல்லாம் ஆர்ஜிஜியும், ஸ்பைரலாவையும் வந்து நெறைய வாங்கி சாப்பிட்டாங்க. இப்ப சாப்பிடுறாங்களான்னா ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெங்கு வந்தது. எங்க பார்த்தாலும் ஜிலாய் மாத்திரையே வாங்கி சாப்பிட்டாங்க. ஜிலாய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டாங்க. கருஞ்சீரகம் வாங்கி சாப்பிட்டாங்க. டெங்கு முடிஞ்ச பிறகு அதெல்லாம் விட்டுருவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் ரிலேட்டடா, கட்ஸ் ரிலேட்டடான பிரச்சனை எங்க பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கொம்புச்சான்னு ஓடிட்டு இருக்கு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டைம் கன்சியூமர் சொல்லிட்டு கண்டிப்பா வந்து இருக்காங்க. அந்த ஷார்ட் டைம் கன்சியூமர அவங்களுக்கு தேவையான பொருட்கள குடுத்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்கன்னா, அவங்கள எவ்வளவு சீக்கிரம் இந்த லாங் டைம் கன்சியூமரா கன்வெர்ட் பண்ணி டிஎக்ஸ்எல்ல அஃபோர்ட் பண்ணக்கூடிய அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ட நம்ம குடுத்துட்டா, நமக்கு கன்டினியூவா வந்து பர்சனல் பாயிண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 3வது கன்சியூமர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ். இது எந்த கேட்டகரியுமே கிடையாது. யாராவது ஒரு ஆளு யூடியூப்ல ஏதாவது பார்த்துருவாங்க. யூடியூப்ல பார்த்துட்டு, பாய் நான் யூடியூப்ல பார்த்தேன் சார். நான் யூடியூப்ல பார்த்தேன். எனக்கு வந்து அத கொடுங்க, இத கொடுங்கன்னு கேட்டு வருவாங்க. எக்ஸ் கேட்டகரி. இந்த எக்ஸ் கேட்டகரிய கூட வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் லாங் டைம் கன்சியூமரா நம்ம கன்வெர்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணா மட்டும் தான் நமக்கு தொடர்ந்து ஒரு இன்கம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆக மொத்தத்துல ஒரு ஒரு அலாரம் இருக்கு, ஒரு கடிகாரம் இருக்கு, சுவர் கடிகாரம் இருக்குன்னா, அந்த சுவர் கடிகாரத்துக்கு பின்னாடி மிஷின நீங்க பார்த்தீங்கன்னா, பல சக்கரங்கள் இருக்கும். அந்த பல சக்கரங்கள் ஒரு சக்கரம் இன்னொரு சக்கரம் மோதாம கரெக்ட்டா பேலன்ஸா வந்து சுத்திட்டு இருக்கும். அந்த மாரி இந்த 3மே வந்து கரெக்ட்டா நாம வந்து ஃபாலோ பண்ணி இவங்ககிட்ட கரெக்ட்டான ப்ராடக்ட்ட வந்து சேல்ஸ் பண்ணி அவங்கள ஒரு கன்சியூமரா வச்சிருந்தா, நம்முடைய பர்சனல் பாயிண்ட்க்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது. இத உங்க அப்ளைன்கிட்ட வந்து எடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா, நாலேட்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த 2வது சேல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் சேல்ஸ். பிசினஸ் சேல்ஸ்ல வந்து பிசினஸ் சேல்ஸ்ல பார்க்கும் பொழுது இதுதான் நம்ம வந்து டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆகுறது. பிசினஸ் சேல்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றது. 2வது மெம்பர்ஷிப் சேல்ஸ் பண்றது. மெம்பர்ஷிப் யாருக்கிட்ட சேல்ஸ் பண்ணா முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது நம்மள விட பொருளாதாரத்திலையும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ்லயும் கம்மியா உள்ள ஆளுகிட்ட போகக்கூடாது. நம்மள விட நாலேஜ்லயும் பொருளாதாரத்திலையும் ஒரு ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஆள் தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா
அவங்களுக்கு நீங்க பார்க்கும்பொழுது இந்த மாதிரி கோட் ஷூட் போட்ட மாதிரி இருப்பாங்க. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போனீங்கன்னா பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்கிட்டயுமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, காலையில குழந்தை தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிடுவாங்க. குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கின பிறகு வீட்டுக்கு வருவாரு. என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் லாக்டவுன் போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், வீட்ல வந்து இவர் இருக்கும்போது அந்த குழந்தை போய் அம்மாட்ட கேட்கும், யாரும்மா இந்த அங்கிள்ன்ட்டு. இந்த மாரி தான் இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல பிசினஸ் பர்சன டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட பேசுங்க. பிசினஸ் பர்சனுக்கு மட்டும் தான் பிசினஸ்னுடைய அருமை தெரியும். ஏன்னா டிஎக்ஸ்என பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. டிஎக்ஸ்என பொறுத்தவரைக்கும் எந்த விதமான லாஸ் கிடையாது. டிஎக்ஸ்என் ஒரு குரோத் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் மோர் தென் 200 கண்ட்ரில பண்ணக்கூடிய ஒரு பிசினஸா இருக்கனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நாம இந்த கோட் ஷூட்ட பார்த்து நாம பயந்துட வேண்டாம். ஏன்னா மேலதான் கோட் ஷூட், கீழே எல்லாம் லுங்கி தான். நம்மள மாதிரி தான். நம்ம எப்படி வீட்டுல இருக்கோமோ, நம்முடைய கேரக்டர் எப்படியோ அந்த கேட்டகரியில உள்ளவங்க தான் பிசினஸ் பர்சன். நாம பார்க்க வேண்டியது முதல்ல நம்ம பிசினஸ்ல கொண்டு வர வேண்டியது பிசினஸ் பர்சனை தான் நம்ம கொண்டு வரணும். 2வது கேட்டகரி யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ட் டைம். பார்ட் டைம்னா ஏதோ ஒரு ஜாப்ல இருப்பாரு, அல்லது ஏதோ ஒரு இது ஸ்கூல்ல வேலை செய்யறதா இருப்பாரு, அல்லது ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களா இருக்கலாம், காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தின் மீது அதிகமான பாசம், அதிகமான தேவைகள் இருக்கும். அந்த மாதிரி ஆளை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா, யார் ஒருவர் பார்ட் டைம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்துட்டாருன்னா 2 விஷயம் தான். 1 அவருக்கு பொருளாதாரத்துடைய தேவை இருக்கு. 2 அவர் வந்து பொருளாதாரத்துக்காக வேண்டி ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. இவரை தேடுங்க. 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் பைசா பைசா பைசான்னு ஒரு மைண்ட் செட்டோட இருக்காங்களோ அவங்க தான் எந்த ஒரு செக்டார்லயும் சக்சஸ் ஆயிருக்காங்க. அவங்க பைசா சம்பாதிச்ச பிறகுதான் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைசா ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னுவாங்க. ஆனா பைசா சம்பாதிப்பதற்கு முன்பாக வருமானம், பொருளாதாரம் என்பது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்துல யாருக்கு மைண்ட்ல வந்து பொருளாதாரம் எனக்கு வேணும், எனக்கு ஒரு வாய்ப்பை குடுங்க அப்படின்னு சொல்றாங்களா, ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஒரு ஒரு மிலிட்டரியில வேலை செய்யறாங்க. ஒரு 5000 பேர் வேலை செய்றாங்க. அடுத்த மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, யாருக்குமே சம்பளம் இல்லைன்னு ஒரு நாடு வந்து அனௌன்ஸ் பண்ணுது. அவங்க வந்து என் நாட்டுக்காக வேண்டி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு மிலிட்டரியில வேலை செய்யறவங்க எல்லாம் அங்கே இருப்பாங்களா? இல்ல எனக்கு சம்பளமே இல்ல, போயா வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்களா? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது எந்த நாடெல்லாம் பார்க்க வேண்டாம். பொதுவா ஒரு நாடு அனௌன்ஸ் பண்ணுதுன்னா என்ன யோசிப்பாங்க? இங்க இருந்து துப்பாக்கி ஏந்திக்கிட்டு இந்த பனியிலயும், இந்த குளிர்லயும் இருக்கிறதுக்கு நம்ம ஊர்ல விவசாயம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவாங்க. ஆக மொத்தத்துல எந்த ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும் அந்த பிசினஸ்ல நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கூட உள்ளவங்க டிஎக்ஷன்ல சரி, எதா இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தினுடைய தேவை உள்ளவங்களா இருக்கணும். பைசா மட்டும் தான் எங்களுக்கு குறிக்கோள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள டிஎக்ஸ்எல்ல கொண்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கியூ பண்ணக்கூடியவங்க கிட்ட நாம ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா நாம சக்சஸ் ஆக முடியாது. அதே அதே நேரத்துல ஆர்கியூ பண்றக்கூடியவங்கள டிஎக்ஸ்எல்ல நம்ம கொண்டு வந்துட்டா நம்மளை விட சக்சஸ் ஆகுறவங்க வேற யாருமே கிடையாது. ஏன்னா ஆர்கியூ பண்றவங்க எப்பவுமே அடுத்தவங்க கருத்தை கேட்கவே மாட்டாங்க. தான் கருத்து தான் பெருசுன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் டிஎக்ஸ்எலுக்கு வேணும். இன்னைக்கு வந்து 1000 கயாராம் கம்பெனி எல்லாம் வந்து பெரிய லெவல்ல பேசும்போது அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. ஒரு சில நேரங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல, எல்லா இடத்துலயும் இல்ல. ஒரு சில நேரங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல. இப்ப அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணக்கூடிய ஒருவர் இருந்தா கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். யாரு உங்க முன்னாடி ஆர்கியூ பண்றாரோ அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆனா அந்த ஆர்கியூ பண்ணவர் டிஎக்ஸ்ல வந்துட்டா நம்மளை விட பெரிய லெவல்ல டிஎக்ஸ்ன பண்ணுவாரு. 5வது கேட்டகரி மண்ணு. அதாவது எக்ஸ், ட்ரிபிள் எக்ஸ். இவர் வந்து எந்த கேட்டகரியிலயும் சேர்க்க முடியாது. ஆனா இவர் மூலியமாக ரெஃபரன்ஸ் கிடைக்கும். எத்தனையோ பேர் எனக்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 50 பேர் வந்து டைரக்டா மெம்பர்ஷிப் போட்டிருக்கேன். அந்த 50ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10, 12 லைன் தான் ஒர்க் ஆகுது. அப்ப மீதி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் அஞ்சலி செலுத்தியாச்சு. எங்க இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆக இந்த கேட்டகரி ஆளும் வருவாங்க. இவங்க மூலியமாக ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கும். மொத்தத்துல பைசாவுடைய வருமானத்தினுடைய தேவை உள்ளவங்க, வருமானம் மட்டுமே எனக்கு குறிக்கோள் நினைக்கக்கூடியவங்களால மட்டும்தான் டிஎக்ஸ்எல்ல சக்சஸ் ஆக முடியும். ஆனா நேர்மையாக இருக்கணும். நேர்மை இல்லாம வேற மாதிரி இருந்தானா அது வந்து பாவத்துல போய் சேர்ந்துரும். நேர்மையானவர்களாக நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதே நேரத்துல வருமானத்தினுடைய தேவை உள்ளவங்களா இருக்கணும். இன்னும் 2 ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி டேபிள். நம்ம டெய்லி செய்ய வேண்டிய
சில விஷயங்கள் ரத்தின சுருக்கமா. ஒண்ணு ஃபர்ஸ்ட் நியூ மெம்பர்ஸ் நம்ம கீழே யாரெல்லாம் புதுசா மெம்பர்ஷிப் ஆயிருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு ஒரு ட்ரைனிங் பண்ணுங்க. அவங்களுக்கு டெலிபோன்ல பேசுங்க, அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து மேபி நியூ மெம்பர் வந்து கன்சியூமரா இருக்கலாம், அல்லது வந்து பிசினஸா வந்திருக்கலாம். பிசினஸா வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்னு ஒரு 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 லிஸ்ட் போட்டு வச்சுக்கிங்க. அந்த லிஸ்ட் அப்படியே ஒப்பிச்சிருங்க. இல்லது ஒரு கன்சியூமர் இருந்தாங்கன்னா அவங்க எதுக்காக வேண்டி பயன்படுத்தினாங்களோ அந்த விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துருங்க. ட்ரைனிங் வந்து புதிய மெம்பர்களுக்கு நம்ம கொடுத்துட்டா பெரிய ஒரு சக்சஸா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ரோட்ல ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா உருண்டு பிறண்டு அழுது கேட்போம். அதே போல புதுசா ஒரு மெம்பர் ஆயிட்டாருன்னா அவர் எல்லார்கிட்டயுமே பேசுவாரு. இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆள் ஆயிட்டோம், நாம உருண்டு பிறண்டெல்லாம் கேட்கறது கிடையாது. அதே போல அந்த புதிய மெம்பர் பழைய ஆள் ஆயிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் பேசின மாதிரிலாம் ரெண்டாவது பேச மாட்டார். அதனால புதிய மெம்பர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிங். டிஎக்ஷனை பத்தி நிறைய பேர்கிட்ட பேசணும். எப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 24 ஹவர்ஸ் எழுப்பி கேட்டாலும் டிஎக்ஷன் பத்தி பேசணும். சரிங்களா? கனவுல கூட டிஎக்ஷன் தான் வரணும். பக்கத்துல வந்து ஒய்ஃப் இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, டிஎக்ஷன் தான் இருக்குன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி 24x7 இருந்தா மட்டும்தான் டிஎக்ஷன்ல நாம வந்து சக்சஸ் ஆக முடியும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, பாத்திரத்துல பாலை ஊத்தி நம்ம அடுப்புல வச்சு பாலை கொதிக்க வைக்கிறோம். அப்புறம் தான் டீ காஃபி எல்லாம் போட போறோம். ஃபர்ஸ்ட் பச்சை பாலை கொதிக்க வைக்க போறோம். நம்ம என்ன செய்யறோம்னா அடுப்புல வச்சாச்சு, ஸ்டவ் பத்த வைக்கல, கொதிக்குமா? கொதிக்காது. சரி, ஸ்டவ்வும் பத்த வச்சாச்சு, 10 செகண்டுக்கு ஒரு முறை ஆஃப் பண்ணி நம்ம வந்து பாலை கொதிக்க வைக்கிறோம். கொதிக்குமா? அப்பயும் கொதிக்காது. ஆக தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும்தான் அந்த பால் கொதிக்கிற மாதிரி தொடர்ச்சியாக டிஎக்ஷன்ல ப்ராஸ்பெக்டிங் செஞ்சா மட்டும்தான் நாம சக்சஸ் ஆக முடியும். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நேம் லிஸ்ட். நேம் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டுடைய இதுல புதிய மெம்பர் ஆனோடைய லிஸ்டும் இருக்கணும், பழசா உள்ளவங்களுடைய லிஸ்டும் இருக்கணும், லீடருடைய லிஸ்டும் இருக்கணும், யாரை நம்ம லீடர் ஆக்கலான்னு ஒரு லிஸ்ட் இருக்கணும், யாரை ஆக்குனா நமக்கு வந்து டைமண்ட் ஸ்டேட்டஸ் கிடைக்கும், இன்கம் கிடைக்கின்றது ஒரு லிஸ்டும் இருக்கணும். இதான் நேம் லிஸ்ட். சரிங்களா? நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீடர்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணுங்க. எப்படி நம்ம நியூ மெம்பருக்கு வந்து ஒரு பேஸ் வந்து ட்ரைனிங் பண்றோமோ, ஒரு ஒரு கட்டடத்துக்கு எப்படி கடக்காலம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கும், அதே போல உங்க டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா ஒரு தூண் வந்து நியூ மெம்பர்னா இன்னொரு பெரிய ஒரு தூண் வந்து உங்களுடைய லீடர்ஸ் தான். லீடர்ஸ் தான். இந்த லீடர் இல்லைன்னா நம்ம வந்து சக்சஸ் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கம் வந்து கிரியேட் பண்ணணும். என்னதான் நீங்க நல்லவரா இருந்தாலும், நீங்க நம்ம வந்து காந்தியடிகளுடைய பக்கத்து வீடா இருந்தா கூட நாம காந்தியடிகள் கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். கம்பெனி நல்ல கம்பெனி, டாக்டர் லிம்மி நல்லவரு, ப்ராடக்ட் நல்லவரு, இன்கம் இல்ல நான் வேற கம்பெனிக்கு போயிட்டேன் அப்படின்றுவாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது லீடருக்கு இன்கம் கிரியேட் பண்ணக்கூடிய வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா சிரமம். இப்ப அந்த வழிமுறைகளை ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது ஒரு சின்ன ஒரு டார்கெட் கொடுங்க. சின்ன சின்ன டார்கெட் வந்து சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி சின்ன சின்ன டார்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். ஏழாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பைக்ல பிளக் இருக்குன்னா அந்த பைக்ல கொண்டு போயிட்டு தான் பிளக்க வந்து சொருவி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். பிளக்ல போயிட்டு பைக்கை சொருவல. புரிஞ்சுக்கங்க. அதாவது பைக்ல தான் பிளக் போட்டிருக்குமே தவிர பிளக்ல வந்து பைக்கை வைக்கல. இப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாம சக்சஸ் ஆகணும்னா நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும். அந்த சிஸ்டம் நம்மள அடாப்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணா மட்டும்தான். நாம சிஸ்டத்தை அடாப்ட்ல, சிஸ்டம் நம்மள அடாப்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு சிஎஸ்எஸ் சொல்லுவாங்க. பழைய ஆளுங்க எல்லாரும் கேட்டா சொல்லுவாங்க கஸ்டமர் சப்போர்ட் சிஸ்டம். இது ஃப்ரீ. இந்த வேர்ல்டுல எவ்வளவு பிவி நடக்குது, எவ்வளவு வந்து மெம்பர்ஷிப் ஆயிருக்கு, எங்கெல்லாம் நடந்திருக்கு, இந்த வேலட்ல ஃப்ரீயா வெப்சைட் கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த வெப்சைட் எப்படிலாம் பயன்படுத்தலாம் இதை அப்ளைன் கேட்டு தெரிஞ்சுக்கணும். மெயினா டெய்லி பார்க்கல பிசியை வந்து கரெக்டா இருக்கணும். பிசினா பாயிண்ட் சார்ட் டெய்லி எவ்வளவு நடந்துருக்கு, நம்ம யாரை போக்கஸ் பண்றோமோ, எந்த லைனை போக்கஸ் பண்றோமோ, எந்த லைன்ல நடந்தா நமக்கு இன்கம் வால்யூம் வந்து கூடுமோ அந்த லைனுக்கு வந்து ஒரு பிசி வந்து போடணும், பாயிண்ட் சார்ட் ஒன்று போடணும், அதை பார்க்கணும். அதே போல நம்முடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அச்சீவர் சார்ட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி அந்த அச்சீவர் சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். அடுத்தது அதை ஃபாலோ பண்றதுக்கு தான் இந்த வேர்ல்டு வந்து டெய்லியும் பார்க்கணும்னு சொல்றது.
அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா. சோசியல் மீடியா இன்னைக்கு உலகமே சோசியல் மீடியால தான் இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு 40 பேர் இருக்கோம் அப்படின்னா 40 பேரும் 40 இடத்துல உட்கார்ந்துருக்கோம். ஆனா நான் சென்னையில இருந்து மீட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அந்த சோசியல் மீடியா வலைத்தளத்தை வந்து சரியான முறையில நம்ம பயன்படுத்தினா பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்து ஒரு நம்முடைய பிசினஸ் பூமிங் பண்றதுக்கு பெஸ்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங், நிறைய கவுன்சிலிங் தேவைப்படுது. என்னதான் வந்து ஒரு கிரேட் லீடரா இருந்தாலும், என்னதான் ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவருக்கும் கவுன்சிலிங் நாம குடுத்தாகணும். கவுன்சிலிங் குடுத்தா மட்டும்தான் நாம சக்சஸ் ஆக முடியும். ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வேல்யூ என்ன? உங்களுடைய வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டு யூ நோ யுவர் வேல்யூ? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? நான் எப்படிப்பட்ட ஒரு வேல்யூ மதிப்பு மிக்க ஒரு மனிதர் யாராவது யோசிச்சிருப்பான்னு பாருங்க. நம்முடைய நேரம் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஒரு வேல்யூயான ஒரு மதிப்புக்குள்ளதாக இருக்கு. நம்முடைய பொருளாதாரம் எப்படி? நம்முடைய ஆரோக்கியம் எப்படி? நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படிப்பட்ட ஒரு வேல்யூ உள்ள ஒரு இருக்குதுன்னு நம்ம யோசிச்சா மட்டும் தான் நாம டிஎக்ஸ்எல்ல பெரிய ஆளாக முடியும். ஏன்னா ஒரு ஆளு மெம்பர்ஷிப் ஆகும் பொழுது இப்படித்தான் இருக்கும். ஒரு ஸ்லோவா தான் இருப்பாரு. கேனோடோர்மான்னு சொல்ல தெரியாது. ஸ்பைருலினான்னு சொல்ல தெரியாது. இது இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு. மெசாஸ்ரிங்க அது இது அதெல்லாம் சொல்லவே தெரியாது. அப்போ அந்த மெம்பருடைய ஸ்பீடு எப்படி இருக்குன்னா, ஆமை வேகத்துல தான் இருக்கும். ஒன்ஸ் அதெல்லாம் அவருக்கு கிளிக் பண்ற அளவுக்கு நம்ம ட்ரெய்னிங் குடுத்துட்டா, ஓரளவுக்கு முயல் வேகத்துக்கு வந்து ஸ்டார் ஏஜென்ட் அச்சீவ் பண்ணிடுவாரு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஏஜென்ட் ஆன பிறகு அல்லது ஸ்டார் ரூபி ஆன பிறகு ஒரு தொய்வு ஏற்பட தான் செய்யும். எல்லாருக்கும் நடந்திருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாம ரோட்ல உருண்டு பெரண்டு அம்மா கிட்ட ஐஸ்கிரீமையோ, குச்சி மிட்டாயோ அல்லது வந்து வாட்சி எல்லாம் வாங்கி கேட்டோம். ஆனா இன்னைக்கு உருண்டு பெரண்டு எத நம்ம செய்றோமா? கிடையாது. அதே மாரி வந்து புதுசா வரும்பொழுது எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டா நடக்கும். அப்புறம் ஒரு தேய்மானம், ஒரு தொய்வு ஏற்படும். ஆனா நாம நம்முடைய வேல்யூவ மட்டும் நம்முடைய லைஃப யாராவது ஒருத்தங்க இன்னைக்கு இறந்து நாளைக்கு பொழைச்சு மீண்டு வந்துட்டான்னு நம்ம கண்ணு முன்னாடி பார்த்திருக்கோமா? நம்ம ஐதீகத்த விட்டுருங்க. நம்முடைய ட்ரெடிஷனல விட்டுருங்க. இன்னைக்கே அமீர் சுல்தான் இறந்துட்டாருப்பா. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுல வந்துட்டாரு. அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோமா? இதே குழந்தைக்கு தகப்பனாராகவும் அல்லது இதே பிள்ளைங்களுக்கு வந்து இதேவுடைய தந்தைக்கு வந்து மகனாக வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தெரியாது. சரிங்களா? தெரியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய வேல்யூ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம டிஎக்ஸ்எல்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமை வேகத்துல போறோமா? முயல் வேகத்துல போறோமா? இல்ல மீண்டும் வந்து ஆமைக்கு வந்துட்டோமா? நம்முடைய ஃபாஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணுதான். இத விட போட்டி போடணும். சிறுத்தை எவ்வளவு ஃபாஸ்டா போகும் எல்லாருக்குமே தெரியும். புலிய விட, சிங்கத்தை விட வந்து ஃபாஸ்டா ரன் பண்ணக்கூடியதுதான் இந்த சிறுத்தை. அந்த மாரி நம்முடைய வாழ்க்கைய டிஎக்ஸ்எல்ல அமைச்சு கொண்டா மட்டும்தான் கிரவுன் அம்பாசிடர் ஆக முடியும். டிஎக்ஸ்எல்ல நாம ஒரு சிஸ்டத்தோட செயல்பட்டா கண்டிப்பா நமக்கு ஒரு இன்கம் வந்து கிடைக்கும். சிஸ்டம் இல்லாட்டி டிஎக்ஸ்எல்ல நாம வந்து இன்கம் ரெடி பண்ண முடியாது. இந்த சிஸ்டமும் இன்கமும் சேர்ந்து வந்தாதான் ஈக்குவலா வந்தா மட்டும்தான் நம்முடைய ரன்வேல வந்து சரியான ஒரு நான் ஸ்டாப் இல்லாம போயிட்டு இருப்போம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயத்த வந்து மைண்ட்ல வச்சுக்கீங்க. இந்த செடிய ஒரு உதாரணம் வச்சுக்கீங்க. ஒரு ஒரு சக்தி இல்லாத ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு செடி தான். பலகீனமான ஒரு செடி தான். ஒரு சின்ன செடி வந்து தார் ரோட்ட பிச்சுக்கிட்டு மேல வரும். உடைச்சுக்கிட்டு மேல வருது. யாராவது உடைச்சு விட்டாங்களா? கிடையாது. கடவுளுடைய உதவி கொண்டு அதுக்கு தேவையான ஆகாரங்கள், அதுக்கு தேவையான காற்று, அதுக்கு தேவையான தண்ணீர் கிடைச்சது. அது அதனுடைய முயற்சியில வந்து அந்த தார் ரோட்ட உடைச்சிட்டு மேல வருது. அந்த மாரி நமக்கு வந்து நம்ம இந்த டிஎக்ஸ்என் சிஸ்டத்த வந்து நம்ம இந்த டிஎக்ஸ்என் நிறுவனத்த வந்து நம்முடைய அப்ளைன் குடுத்துட்டாரு. அவரு வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாரு, பண்ணல. கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்ங்கிற ஒரு எண்ணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டத்தோட நாம வந்து முயற்சி செஞ்சா கண்டிப்பா முயற்சிய தொடர்ச்சியா பயிற்சியோட செஞ்சா நாம ஒரு பெரிய ஒரு வெற்றிய வந்து கண்டிப்பா அடைய முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்த வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை சொல்லி என்னுடைய இன்றைய மீட்டிங்கை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. குட் மார்னிங் டிஎக்ஸ்என். வாழ்க வளமுடன். தேங்க் யூ சார். சூப்பர். பாராட்டுக்கள். பெரிய ஒரு 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 ரன்வே. அந்த தேங்க்யூ ரன்வே மேடம். வந்து கிரவுன் அம்பாசிடருக்கான ஒரு ரன்வே அப்படிங்கிறத வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்க. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணீங்க. குடுத்த ஒவ்வொரு கன்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரெக்ட்டா இருந்தது. கரெக்ட்டான நேரத்துல, கரெக்ட்டான கன்டென்ட் குடுத்த மாதிரி உணர்ந்தேன் சார். எல்லாரும் அப்படிதான் உணர்ந்திருப்பாங்க. ஸோ